ரொம்ப ரெஸ்பெக்டான ஒரு பையன் அண்ட் வெரி டவுன் டு அர்த். சினிமாட்டிக்கு ஐயோ அப்பா இப்படி இருக்கிறாரு நம்ம இப்படி இருக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சூர்யா சேதுபதி அப்படின்னு இல்லாமலே சொல்கிறேன். சூர்யா இங்கே வந்து நோ மீன்ஸ் நோ. இங்கே யாரையுமே கம்பல் பண்ண முடியாது. டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி. இஃப் ஷீ இஸ் ஓகே நாங்கள் எதுவுமே ஸ்டாப் சொல்கிறதுக்கு வி ஆர் நாட். பட் நாங்கள் வந்து நிறைய பேசப்படாத ஒரு இடமும் இருக்கு. நிறைய பேர் வந்து ஃபீமேல்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி மேல்ஸ்க்கும் இந்த இஷ்யூஸ் வந்து ஸ்டில் நான் லைவாக கூட பார்த்துருக்கேன். அன்னைக்கு நடந்ததுக்கே இன்னைக்கு பேசுறீங்க. நீ அன்னைக்கு நோ சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு பேசுறதுக்கு நீங்க இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு அந்த ஃபேம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிட்டு இப்போ பேசுறதுனால தான் எங்களுக்கு மரியாதையே இல்லை. என்னன்னா எங்களுக்கு காஸ்டிங் டைரக்டர்னு எங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைச்சாதானே ஓகே இவங்க த்ரூ வந்திருப்போம் அப்படின்றதே வந்து இவங்களால ப்ரௌடாக சொல்ல மூவி டீமே எங்களை ரெகக்னைஸ் பண்ணாத போது அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் ஆர் கெட்டிங் கமிட்டட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அக்ரிமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த ப்ளேம்லாம் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணுன்னா இந்த பேமெண்ட் அந்த இது எக்ஸ்ட்ரா கேட்குறது அது பண்ண முடியாது. பட் காஸ்டிங் டைரக்டர்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து ஞாபகம் இருக்காது நிறைய பேர். நிறைய இஷ்யூஸ் தான் எங்களுக்கு பேமெண்ட் வைஸ்லையும். சார் நான் தான் இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு பேமெண்ட் கொஞ்சம் அப்படின்னு அது வந்து ஒரு ஜோன்லேயே எடுத்துக்க மாட்டாங்க. மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு இந்த பேமெண்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால தான் நாங்கள் ஒரு அசோசியேஷனே ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்குலாம் வந்துட்டு எங்கள் அசோசியேஷன்லலாம் வந்துட்டு யாராவது இறந்துட்டா கூட அவங்களோட ஃபேமிலி எதுவுமே தெரியும். ஏன்னா நீங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி லான்ச் பண்ணி அதுல வந்துட்டு முக்காவாசி பேர் வந்துட்டு நல்ல ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. மீதி பேர் வந்து அந்த சக்சஸ் ரீச் பண்றதுக்காக அவங்க மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல ஸ்டார்டிங் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹம்பிளா இருந்திருப்பாங்க, ரொம்ப டவுன் டு அர்த்தா இருந்திருப்பாங்க. அந்த ஃபேம் கொஞ்சம் கொஞ்சம் வர வர அது தலையில ஏற ஏற அந்த ஹெட் வெயிட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி உங்கள்ட்ட யாராவது பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி பர்டிகுலராக அவங்கன்ட்டுலாம் இல்லை. இட்ஸ் சிச்சுவேஷன்ஸ் மேக்ஸ் தெம் அவ்வளோதான். நான் அப்படி தான் கம்ஃபர்ட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியது அப்படி தான். ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் அவ்வளோதான். பிகாஸ் ஆட்டிடியூடாக இருந்தால் நீ செகண்ட் கால் எடுத்தால் தான் யுவர் பீப்புள் வில் திங்க் யூ ஆர் பிஸி. ஃபர்ஸ்ட் ரிங்லேயே எடுத்துட்டோன்னா யூஆர் அவைலபிள் ஈஸி அவைலபிளாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் இன் ஜென்ரலாகவே நீ உடனே காலை எடுத்துட்டேன்னா யுவர் ஷீஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. கொஞ்சம் வந்து பார்த்து எடு. சம்டைம்ஸ் அந்த அட்வைஸ் நாங்கள் கூட கொடுத்துருப்போம். அந்த அட்வைஸ் எங்களுக்கே வரும்போது தான் வந்து வி ஃபெல்ட் பேட். ஓகே நம்ம ராங் அட்வைஸ் கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு அப்படி. இட் வில் ஹேப்பன் டு எவ்ரிபடி, நாட் ஒன்லி மீ. இன்னைக்கு டாப்பஸ்ட்டில் இருக்கிறவங்க டாப்பில் இருக்கிற இன்னைக்கு ஹிட் ஆகி பெரிய லெவலில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுமே இந்த டே ஒன் யாரோ ஒரு காஸ்டிங் டைரக்டரோ யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் மேனேஜரோ யாரோ ஒரு மேனேஜர்ஸ் தான் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட். நோ ஒன் இஸ் பார்ன் ஃப்ரம் தி இது அப்படியே மேலே இருந்தெல்லாம் யாருமே இல்லை. எல்லாரோட சக்ஸஸ்க்குமே யாராவது ஒருத்தர் ரீசன் இருக்குது. பட் யாரும் பெருசாக அதை நினைக்கிறது இல்லை. ஏன்னா என்னன்னா எங்களுக்கு காஸ்டிங் டைரக்டர்னு எங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைச்சாதானே ஓகே இவங்க த்ரூ வந்திருக்கோம் அப்படின்றதே வந்து இவங்களால ப்ரௌடாக சொல்ல முடியும். இப்போ டீம் ஒரு மூவி டீமே எங்களை ரெகக்னைஸ் பண்ணாத போது அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு கேட்டகரியே அவங்களுக்கு ஹைலைட் ஆகாத போது இவங்க மூலியமாக நம்ம வந்தோன்னு அவங்க சொல்கிறதுக்கு மேபி அவங்களுக்கு அது கூட ஒரு தடையாக இருக்கலாம். இப்போ மூவி வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 1 வீக்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு ஒரு 10 to 15 ஆர்டிஸ்ட் நீங்கள் பிடிச்சி கொடுத்துருங்க. லெட்ஸே ஒரு 5 பாய்ஸ் அண்ட் ஒரு 6 கேர்ள்ஸ் அந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நாளைக்கே ஷூட் ஆரம்பிக்குது அவங்களை இமீடியட்டாக கூட்டிட்டு வாங்க. அந்த மாதிரி ப்ரீபோன் ஆன சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை நான் ஆக்சுவலி ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப என்ன ஸ்ட்ரெஸ் எனக்குன்ட்டு இல்லை. நான் ஐம் வெரி ஈஸி கோயிங். நான் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். பட் என்னென்னா எனக்கு எல்லாமே வந்து ஐம் வெரி பர்ஃபெக்ட் இன் டைம். எனக்கு இந்த டேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட். பட் அது அன்லெஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இல்லை இது தவிர்க்க முடியாமல் தான் நாங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வைக்கிறோம் அப்படின்னும் போது வி ஹாவ் டு ஒர்க். வி ஹாவ் ரெகுலர் பேஸ். எங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும். நாளைக்கே அவைலபிள் ஆர்டிஸ்ட்டுமே இருப்பாங்க. ஆனால் வந்து ஆஸ் அ காஸ்டிங் டைரக்டராக வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து டேட்ஸ் வாங்கிட்டு ப்ராப்பராக பிளாக் பண்ணி அட்வான்ஸ் அந்த ஆர்டிஸ்ட்க்கு இருந்தால் மட்டும்தான் வி வில் ஒர்க். அது வந்து நாங்கள் ஒரு ப்ரொசீஜராக ரியா கிரியேஷன்ஸை வந்து நாங்கள் ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் இன் கேஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த நாளைக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க டீம். இல்லை அதுக்கு நாளைக்கே எனக்கு வேணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி எனக்கு ரீசெண்டாக நிறைய நடந்திருக்கு. பட் வில் ஸ்டில் ஒர்க். அப்போ என்னன்னா வில் டேக் ஹெல்ப் ஃப்ரம் அதர் காஸ்டிங் டைரக்டர்ஸ். வி ஹாவ் அ யூனியன்.
சொல்லியிருந்தேன். ம். ஸோ அந்த யூனியன்ல இருக்கிற அதர் காஸ்டிங் பீப்பிள்ஸ்க்கு வந்து இந்த மாரி நான் உடனே வந்து வில் ஹேவ் அ குரூப் இல்லையா? அதில போட்டுட்டு இந்த மாரி ப்ராஜெக்ட். பட் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் என்கிட்ட அப் டு டேட் இருந்தா மட்டும் தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஓகே. இப்ப இந்த யூனியன்லாம் சொல்லியிருந்தீங்களே, ஸ்டார்ட்டிங்லயே வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த யூனியன் பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ மெயினா பார்த்தீங்கன்னா, லீட் ரோல்ஸ்க்கு வொர்க் பண்ற ஆர்டிஸ்ட்ட விட, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, சப்போர்ட்டிங் ரோல்ஸ். அவங்கள புடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது அன்னைக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூனோட ஃபினிஷ் பண்ணிட்டு, திருப்பி அதோட கன்டினியூட்டி ஷாட் வந்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு இருக்கு. ஆனா அதே செட் ஆஃப் பீப்பிள் தான் அந்த ஷாட்டுக்கு தேவைப்படும். ஒரு கிரீன் ஷர்ட், ப்ளூ ஷர்ட் போட்ட ஒரு 2 பசங்க வந்துட்டு பின்னாடி கண்டிப்பா. உட்கார்ந்தாங்கன்னா, அதே பெர்சன் அதே ட்ரெஸ்ஸோட வந்து உட்காரணும். பட் அவங்கள புடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்? அதுதான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூனியன்ல வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்றது இட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து எப்படின்னா, டேட்ஸ் வந்து ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. இங்க டேட்ஸ் வாங்கிடுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரூஃப்ஸு, டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதோ வாங்கி அவங்கள ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன் கேஸ் வந்துட்டு அந்த மாதிரி கிடைக்கல, அதே கன்டினியூட்டி ஆர்டிஸ்ட் கிடைக்கல அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்ல இருக்கிற ஒரு பெர்சன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ட நிக்க வச்சுட்டு அதே காஸ்டியூம போட்டு பிளர் பண்ணி அ இது சம்வாட் அந்த லுக் பண்ணிடுவாங்க. அலைக் மாரி சம்வாட் இருந்தா. லுக் லைக் பண்ணிடுவாங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்துட்டு வாட் வி டூ காஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அண்ட் லீட் ஆர்டிஸ்ட் ஹீரோயின் மேனேஜ்மெண்ட்டும், ஹீரோயின் மேனேஜ்மெண்ட், ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ட்ராவல் ஒரு 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 கன்டினியூட்டி ட்ராவல்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் மெயின் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். அத பண்றது தான் காஸ்டிங் டைரக்டர்ஸ். அந்த கன்டினியூட்டி வந்து பேஸ்ட் ஆன் த டேட்ஸ் தான். ஆல்ரெடி ஓகே. நாங்க டேட்ஸ் வந்து பிளாக் பண்ணி தான் வச்சிருப்போம். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லிடுறாரு. நீங்களும் வந்துட்டு காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு எல்லாம் ஓகே சொல்லிடுறாங்க. பட் லாஸ்ட்ல ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு 1 நாள் இல்லாட்டி 2 நாள் முன்னாடி வந்துட்டு, "இல்ல எனக்கு டேட் இஷ்யூ வருது. எனக்கு இல்ல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும்." இந்த மாரி சொல்லி அவங்க தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பிகாஸ் ப்ரொடியூசருக்கு வந்துட்டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு அந்த பர்ட்டிகுலர் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் தான் தேவை. இவங்க வந்து இப்படி தள்ளிக்கிட்டே போறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன மாரி பிரஷர் இருக்கோ, அத எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்ல அதுதான் வந்துட்டு நாங்க அக்ரீமெண்டட் தான். இப்போ ஓகே. வந்துட்டு ஒன்ஸ் த ஆர்டிஸ்ட் ஆர் கெட்டிங் கமிட்டட் அப்டின்னா, புரொடக்ஷன் சைட்லேருந்து அக்ரீமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. வொர்ஸ்ட் இன் கேஸ் அவங்க வந்து அதுக்கப்புறமா வந்து தே கேனாட் இந்த இந்த ப்ளேம்லாம் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும்னா, இந்த பேமெண்ட் அந்த இது எக்ஸ்ட்ரா கேட்கறது, அது பண்ண முடியாது. பட் அக்ரீமெண்ட்ல வந்து தே ஹேவ் டூ மென்ஷன் கிளியர்லி த நம்பர் ஆஃப் வொர்க்கிங் டேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 20 டேஸ், 20 டூ 25 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 30 டேஸ் ஆகும்போது வந்து ஆர்டிஸ்ட் ஆர் ஸ்டில் சம் ஆர்டிஸ்ட் ஆர் தேர் டிமாண்ட் பண்றது. பட் அவங்க வந்து நாங்க வந்து அ ஒரு டீம், ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஸோ இஃப் அட் ஆல் தே ஆர் வெரி அன்ப்ரொஃபஷனல் வி வில் யூனிட்டியா நாங்க வந்து டிசைட் பண்ணுவோம். வி வில் நாட் வொர்க் வித் தெம். அண்ட் அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸும் நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஓகே. தோஸ் ஹூ ஆர் ப்ரொஃபஷனல் வி ஆர் ரெடி டூ வொர்க் வித் தெம் அவ்வளோதான். சிம்பிள். 2, 3 வார்னிங்கும் வி ஹவ் டன் ஆல்ரெடி. லைக் இந்த மாரி டிமாண்ட் பிகாஸ் இது பேலன்சிங் ஜாப் தான் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர். இங்க வந்து புரொடக்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அவங்க வந்துட்டு எப்படி அந்த ஃபண்ட் உள்ள கொண்டு வராங்க அப்படின்றது அவங்களோட ஒரு பெரிய டாஸ்க். அண்ட் டைரக்டருக்கு இது ஒரு ஃப்யூச்சர். ஆர்டிஸ்ட் பண்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால வந்துட்டு எத்தனையோ பேருக்கு வந்து அது தவறா முடியுது இல்லையா? நெறைய பேருக்கு நஷ்டமாகுது. எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒரு ரீஷூட் ஒரு 10 டேஸ் பண்ணணும் அப்படின்னாலே, ஹால்ஃப் அ மூவியோட காஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ம். அது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணி தான் கூட்டிட்டு வர்றது. அத தாண்டி அவங்க வந்துட்டு ஸ்டில் சம்வாட் தே ஆர் டூயிங்னா, வி ஹேவ் அ ப்ராப்பர் யூனியன். ஸோ யூனியன் மூலியமா அவங்களுக்கு என்ன பதில் குடுக்கணுமோ அது வந்துரும். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஆர்டிஸ்ட் நீங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மூவிஸ்ல ஒர்க் பண்ணேன். அதுல இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு இப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபீனிக்ஸ் மூவிலயும் நீங்க ஒர்க் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த மூவியோட மெயின் லீடே வந்துட்டு விஜய் சேதுபதி சாரோட சன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சச் அ நைஸ் பெர்சன். அவரு வந்து எல்லா மத்தவங்களுக்கு எப்படின்றது எங்களுக்கு தெரியல. பட் நான் வந்து ரொம்ப பர்சனலா சூர்யா கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அ ரொம்ப ரெஸ்பெக்டான ஒரு பையன் அண்ட் வெரி டவுன் டூ எர்த். இந்த சினிமாட்டிக்கு ஐயோ! அப்பா இப்படி இருக்கிறாரு, நம்ம இப்படி இருக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்பா இஸ் டிஃப்ரெண்ட். ம். ஹி இஸ் என்டையர்லி பட் டிஃப்ரெண்ட். அந்த பிரஷரும் அவருக்கு இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அதாவது அவர் என்ன சொல்றாரு, அவர் வாயிலருந்து என்ன வருது, என்ன வார்த்தை வருது, ஹைலைட் பண்றதுக்கு அப்படின்ற நெறைய விஷயங்கள் நடந்தாலுமே,
பட் இன் பர்சனா நாங்க ட்ராவல் பண்ணும்போது வந்து அந்த மாரி அந்த பையன்லாம் ரொம்ப நல்லா வரணும். நம்ம காமனா பர்சனா அதாவது சேது அண்ணாவ விட்டுட்டு இந்த சூர்யாவ மட்டும் பார்க்கணும் அப்டின்னா, அவர்லாம் ரொம்ப ரொம்ப ஹீல் கம் ஃபார் ஷூர் நல்ல ஹைட்ஸ்க்கு வருவாரு அவரு. ஆஸ் அ சூர்யா சேதுபதி அப்படின்னு இல்லாமலே சொல்றேன். சூர்யா வில் கம் ஃபார் டெஃபினட்டா ஹில் ராக். ஓகே. சச் அ டவுன் டூ எர்த் பாய். இப்போ சில பேர் வந்துட்டு ஆடிஷன்ஸ்க்கு வருவாங்க இல்லையா? வந்துட்டு அங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு வேற லெவல்ல இருக்காங்க. இவங்கள வந்து நம்ம அடுத்த ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் வரும். டைரக்டர் உங்கள்ட்ட கேட்பாரு. நீங்களும் கூட்டிட்டு போவீங்க. அவரும் உங்கள நம்பி சரி கூட்டிட்டு வந்துருமா நம்ம நடிக்க வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிருவாரு. ஆனா போனா ஆக்ஷன்னு சொன்னோனே சொதப்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் உங்க லைஃப்ல இருந்திருக்கா? பார்த்துருக்கீங்களா? இல்ல அது வந்து சொதப்பிடுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் தான். லைக் நாங்க ஒரு ஆடிஷன் பண்ணும்போது அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைரக்டர் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா, தி மிஸ்டேக்ஸ் வித் டைரக்டர் தான். இப்ப நெறைய மூவிஸ் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. இவரு இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு அவங்களோட நடிப்புல நீங்க குறை சொல்வீங்களா? நடிப்பு வாங்குனவங்க மேல குறை சொல்வீங்களா? இப்போ பாலா சார் மூவி இருக்கு. ம். அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். அதர்வாவெல்லாம் வந்து எப்படி காமிச்சிருப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே. அதே அதர்வா தான் வந்துட்டு லவ், ரொமான்ஸ் இது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஷியேட்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஆர்டிஸ்ட்ட விட அவங்கள ட்ரெயின் பண்ற, அவங்கள ஒர்க் வாங்குறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே. பட் அத நாங்க ஃபேஸும் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் காஸ்டிங் டைரக்டர்ஸ் வேணும். எங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டோட நாலேட்ஜ் எங்களுக்கு தெரிஞ்சா தான், இவங்க நடிப்பாங்க, நடிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அதாவது எல்லாருமே நடிப்பாங்க. எவ்ரிபடிஸ் கேம் ஃபார் ஆக்டிங் தான். ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே நடிப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வருமா? ரியலா வருமா? இல்ல வந்து ரியல்லயே ஒரு ஆக்டிங் இருக்கும் இல்லையா? அந்த ம். டிஃபரன்ஸ் மட்டும் ஆஸ் அ காஸ்டிங் டைரக்டர் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சு நாங்க ஃபில்டர் பண்ணி குடுப்போம். இந்த ஓகே. டைம்க்காக தான் நாங்க வந்து காஸ்டிங் டைரக்டர வந்து பிளேஸ் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து இடம் குடுங்க அப்படின்னு நாங்க கேட்கறது. ஓகே. அண்ட் நீங்க வந்துட்டு மூவி, சீரியல் அதுக்கப்புறம் ஆட்ஸுக்குமே வந்துட்டு காஸ்டிங் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பர்சனலி உங்களுக்கு எந்த பர்ட்டிகுலர் இதுக்கு அதாவது மூவிக்கா, சீரியல்க்கா இல்லாட்டி ஆட்க்கு எதுக்கு வந்து காஸ்டிங் பண்ண ரொம்ப பிடிக்கும்? அதுதான் காஸ்டிங் பண்றதே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேம் இதுல டிப்ளோமேட்டிக்கா வந்துட்டு எல்லா வாட்டியும் இருக்கக்கூடாது மேம். நீங்க வந்து கரண்ட் ஹீரோயின்ஸ் கிட்ட போயிட்டு எந்த ஹீரோ கூட நடிக்க பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன் அதுக்கப்புறமா சார் அந்த ஹீரோ கிட்ட போய்ட்டு அப்ப நான் இப்ப சீரியல் காஸ்டிங் பிடிக்கும் அப்படின்னா, அந்த சீரியல் மட்டும் பட் நான் சீரியல் காஸ்டிங் பண்ணதில்ல. நான் ஓகே. மேக்ஸிமம் பண்ணதில்ல. நான் ஒரு 2, 3 சீரியல்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அதில வந்து டூ பி ஹானஸ்ட் எனக்கு வந்து எப்படி பேமெண்ட் ஒர்க் மோட் வந்து எனக்கு எப்படி ஒர்க் பண்றது அப்படின்ற நாலேட்ஜ் வந்து எனக்கு ரொம்ப கம்மி. சீரியல் காஸ்டிங்கில. பட் மூவிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச ஒரு ஜோன் பார்த்தா மூவிஸ். கமர்ஷியல்ஸ் வந்து ரெகுலரா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் காஸ்டிங். வி ஹேவ் அ டீம். ஸோ ஒருத்தங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த காஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்கோம். பட் நான் பர்சனலா வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்றது மூவிஸ் தான். எனக்கு ஓகே. மூவிஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டட். ஓகே. உங்களுக்கு யாராவது பேமெண்ட் குடுக்காம ஏமாத்திருக்காங்களா? இல்ல ஆக்சுவலி என்னன்னா, பேமெண்ட் வந்து நான் ஐ வில் கம் டூ த பாயிண்ட் ஸ்ட்ரெய்ட் அவே. காஸ்டிங் டைரக்டர்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து ஞாபகம் இருக்காது நெறைய பேருக்கு. ம். ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட்டயே மறந்துருவாங்க நெறைய பேர். அந்த ஓகே. ஒரு டிபார்ட்மெண்ட்ட மறந்துடுறாங்க இல்லையா? அந்த இஷ்யூஸ் தான் எங்களுக்கு பேமெண்ட் வைஸ்லயும் வரும். சார் நான் தான் இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் குடுத்துருக்கேன். எங்களுக்கு பேமெண்ட் கொஞ்சம் அப்படின்னு. அது வந்து ஒரு ஒரு ஜோன்லயே எடுத்துக்க மாட்டாங்க. என்ன இவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு குடுக்கணுமா என்ன? அவங்களுக்கு என்னன்னா டெக்னீஷியன்ஸு, காஸ்ட் அண்ட் க்ரூ இவங்கெல்லாம் வந்து தே ஒன்லி நீட் அவங்க மட்டும் தான் நீட்ல இருக்கிறாங்க அப்படின்றது. பட் எங்களுக்குமே அதே நீட் தான், அதே கமிட்மெண்ட்ஸ் தான் எல்லாமே இதுதான். பட் ஸ்டில் வி ஆர் ஃபேஸிங் தட் இஷ்யூ. என்னன்னா எங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு யூனியன் வந்து இந்த 24 கிராஃப்ட்ஸ் 25 கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதில வந்துட்டு வி டோன்ட் ஹேவ் யூனியன் எங்களுக்கு கிடையாது. நாங்க அவங்கள சார்ந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் வரல அப்படின்னா எங்களுக்கு யூனியன் இருக்கு அப்படி. ஸோ ம். தட்ஸ் த ரீசன் வி ஸ்டார்ட் இந்த பேமெண்ட் இஷ்யூ அண்ட் ஆர்டிஸ்ட் இந்த மாடல்ஸ் ஹூவர் மேல் ஆர் ஃபீமேல் ஹூவர் இந்த ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சைட்ல இருந்து அதாவது எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கூட பேமெண்ட் வந்துரும். ம். பட் இவங்க இருக்காங்கல்ல இவங்க சைட்ல இருந்து தான் எங்களுக்கு ரொம்ப இட்ஸ் ஓகே. வெரி டஃப் ஆர்டிஸ்ட் ஜாப். சைடுல தான் ரொம்ப இஷ்யூ. ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து ரொம்ப அ ரொம்ப கவுண்டபிளா இருக்கும். ம். கொஞ்சம் ஜென்யூனா ட்ராவல் பண்றவங்க அந்த மாதிரி.
ஸோ ஓகே. தட்ஸ் வாட் வி ஸ்டார்டட் ஒரு அசோசியேஷனாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லாமே இந்த மாதிரி தான் ப்ரொசீஜராக ப்ரொஃபஷ்னலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு இந்த பேமெண்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால தான் நாங்கள் ஒரு அசோசியேஷனே ஆரம்பித்தோம். ஓகே. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்துட்டு எங்கள் அசோசியேஷன்லலாம் வந்துட்டு யாராவது இறந்துட்டா கூட அவங்களோட ஃபேமிலி எதுவுமே தெரியும். ஏன்னா எங்களே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எங்கள் ஃபேமிலி எப்படி தெரியும்? கரெக்ட். ஸோ எனக்குமே ரீசெண்டாக ஒரு லாஸ் இருக்குது. பட் யாருக்கும் எதுவுமே தெரியாது. நான் கூட என் பர்சனலாக என் கூட ட்ராவல் ஆகுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஓ! அப்படியா ராதிகாக்கு இப்படி ஆயிடுச்சுல்ல அந்த மாதிரி. இதே எங்களுக்கு ஒரு யூனியனோ எங்களுக்கு ஒரு அசோசியேஷனோ இருந்தால் இன்றைக்கி என் பசங்களுக்கும் ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஓகே. சப்போர்ட் கிடச்சிருக்கும். ஸ்பீக்கிங் ஆஃப் ஆர்டிஸ்ட் அகெயின், இப்போ வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு நீங்க மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு மூவிக்கு வந்துட்டு ஆஃபர் வருது. நீங்க வந்து அவங்க ப்ரொஃபைல்லாம் குடுப்பீங்க. ஆனா அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு இன்னொரு காஸ்டிங் டைரக்டர் கூடயும் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அட் அ டைம் அவங்க 2 பேர் கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. பட் சின்ஸ் த வேர்ல்ட் இஸ் அ வெரி ஸ்மால் பிளேஸ், அட் தி எண்ட் ஆஃப் த டே என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு சேம் டைரக்டர், சேம் மூவி ஸ்கிரிப்ட்டுக்கு 2 காஸ்டிங் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரே ப்ரொஃபைல் போய் நிக்கும்போது, அப்போ பேமெண்ட் யாருக்கு குடுப்பாங்க? இல்லாட்டி யார வந்துட்டு அந்த காஸ்டிங் டைரக்டர் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க? அதுதான் காஸ்டிங் டைரக்டர் வந்து கன்சிடர் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். பட் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒன்ஸ் என்கொயரி வந்த உடனே வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிடுவோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் யார் அனுப்புனாங்க அப்படின்ற ரேஞ்ச்லேயும் நாங்கள் பேசி நாங்களே வந்து ஒரு எங்களுக்குள்ளேயே வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த ரேஞ்ச்லேயும் அந்த நாங்கள் காஸ்டிங் டைரக்டர், டைரக்டர் நடுவுல டிஸ்கஷன். ஆமாம். அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் ஜென்யூனாக இருந்தாங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை இவங்க மூலியமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ லெட் ஐ கோ வித் ஹர் ஆர் வித் ஹிம் அந்த மாதிரி. இல்லை அந்த ஒரு கான்ட்ரவர்சிலே போயிட்டே இருந்துச்சுன்னா காஸ்டிங் டைரக்டர்ஸ் நாங்கள் வந்து மியூச்சுவலாக பேசி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே. இந்த மாதிரி தான் யூஸ்வலாகவே எப்போவுமே நடக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. நான் இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பேன், அவங்க ஒரு 4 ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு நிறைய நடக்கும். பட் நாங்களே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு ஓகே லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை விட வந்து எங்களுக்கு பெரிய டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏடிஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இப்போது நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து காஸ்டிங்கில் இன்வால்வ் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய காஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு க்ளோஸாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த சம்டைம்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு நடக்கும். ஓகே. ஃபேவராக. ஓகே. இப்போ நீங்க நிறைய லாங்குவேஜஸ்லயும் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு எந்த பர்ட்டிகுலர் லாங்குவேஜ்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு ரெகக்னிஷனும் நல்லா கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு? எனக்கு வந்து ஒர்க் எல்லா லாங்குவேஜஸ் ஐ மீன் ஒர்க் ஃபார் 4 லாங்குவேஜஸ் அண்ட் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் கன்னடா அண்ட் ஹிந்தி அண்ட் மராட்டி வந்துட்டு த்ரூ ஆர்டிஸ்ட் மூலியமா எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. கம்ஃபர்ட் ஜோனுன்னு பார்த்தா எப்போவுமே தமிழ் இண்டஸ்ட்ரி தான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன். லைக் நம்ம இங்கே தான் இருக்கோம். அண்ட் மதர் டங் வந்து எனக்கு தெலுங்கு. ஸோ தெலுங்கு வந்துட்டு லாங்குவேஜாக கம்ஃபர்ட் இருக்குது. பட் ரெகக்னைஸ்ன்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் ரெகக்னைஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு இடத்துல வந்து காஸ்டிங் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஹீரோயின் மேனேஜராக அந்த ஹீரோயின் வச்சு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் நான் பார்ப்பேன். மூவிஸ்லாம் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்க்கும்போது காஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு ஒரு டைட்டில் கார்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் எப்போ வரும் அப்படின்றது ஒரு நிறைய பேரோட ட்ரீமு. அதில் நானும் ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணும்போது தமிழ் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரிக்கும் மற்ற இண்டஸ்ட்ரிக்குமே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும், சில என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த சிமிலாரிட்டிஸ், டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் என்னென்ன? சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு சேம் இந்த ஆர்டிஸ்ட் தான் வேணும் அப்படின்றது ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு சேம் தான். ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும்போது எங்களுக்கு தமிழில் வந்துட்டு அவங்க இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, தமிழ் பேசுகிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. பட் டைரக்டர்ஸ்க்கோ சரி அந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்துட்டு மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும். மற்ற லாங்குவேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து தமிழ் பேசணுன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அது எங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் தான். ஏன்னா இவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை இவங்க தமிழ் ஆளாக இருந்துக்கிட்டு இவங்களே தமிழ் ஆர்டிஸ்ட்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க.
இவங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை சப்போர்ட் பண்ணுங்கன்னு எங்களால் ப்ரெஷரும் பண்ண முடியாது. இப்போ மலையாளிஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு தமிழ்ன்றதுனால கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அந்த தமிழ் சவுத் ஃபேஸ் இருக்கும். பட் சவுத் ஃபேஸ் இருக்கிற ஹீரோயின்ஸே இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்கள ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது எங்களுக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதர் லாங்குவேஜ்லேருந்து இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து தமிழ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக தெரியணும் அப்படின்னும்போது வி ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ். அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சு தானே எங்களை காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது இவங்களோட. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டாஸ்க் தான் எங்களுக்கு. ஓகே. இப்போ காஸ்டிங்னு வந்துட்டாலே ஒன் ஆஃப் த மேஜர் திங் ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம் தான் அந்த காஸ்டிங் கவுச் இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டிஸ்ட் வந்து கூப்பிட்றீங்களா, அவங்க வந்துட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஓகே சொல்கிற ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க யாராவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? எஸ், நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பண்ணுறோம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், பண்ண தான் போகிறோம். ஸோ அது வந்து மாற்று கருத்து கிடையவே கிடையாது. பட் இங்கே வந்து நோ மீன்ஸ் நோ. இங்கே யாரையுமே கம்பல் பண்ண முடியாது. யாரையுமே வந்துட்டு யூ ஹாவ் டு அப்படின்றதுலாம் கிடையாது. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்குது. இங்கே டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி. உங்கள் டேலண்ட் ஏதாச்சும் இருந்துச்சு, உங்களால் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முடியுது, இல்லை உங்களால் அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட பேச முடியுது, இஃப் ஷீ இஸ் ஓகே, நாங்கள் எதுவுமே ஸ்டாப் சொல்கிறதுக்கு வி ஆர் நாட். பட் நாங்கள் வந்து பிரிட்ஜாக இருக்கிறதுக்கு வி ஆர் நாட் ரெடி. பட் வி ஆர் ஃபேஸிங் த இஷ்யூ. ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன். நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இந்த காஸ்டிங் கவுச்சால ப்ராஜெக்ட்ஸ் வந்து கேன்சல் ஆனதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸ்டில் பட் டேலண்ட்ஸும் நிறைய பேர் வந்துட்டு சர்வை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் இருக்கா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகே. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் இருக்கா, இல்லாட்டி ஆட் இல்லாட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகே. உங்களால வந்துட்டு ஐடிஸ்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களால ஸ்கூல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும், எங்கெல்லாம் லேடிஸ் இருக்காங்களோ, எங்கெல்லாம் ஜென்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே இங்கே நிறைய பேசப்படாத ஒரு இடமும் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபீமேல்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கேட்கணும். தாண்டி மேல்ஸ்க்கும் இந்த இஷ்யூஸ் வந்து ஸ்டில் நான் லைவாக கூட பார்த்துருக்கேன். பட் ஓகே, அது ஒரு ஜோன் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்குமே வந்து எவ்ரிபடிஸ் ஆர் ஃபேஸிங். அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ ஹேமா கமிட்டி வந்தது, மீ டூ வந்தது, நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வி ஆர் பார்ட்டிசிபேட். எது வந்து அன்னைக்கு நடந்ததுக்கே இன்னைக்கு பேசுகிறீங்க, அன்னைக்கு பேச முடியல இல்லையா? அதுதான் எங்கள் எல்லாரோட கேள்வியுமே. நீ அன்னைக்கு நோ சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கி அந்த ஃபேம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இப்போ பேசுகிறதுனால தான் எங்களுக்கு மரியாதையே இல்லை அதை பற்றி பேசும்போது. ஸோ அதனால் வி ஆர் நாட் ரெடி டு டிஸ்கஸ் அபவுட் காஸ்டிங் கவுச் அட் ஆல். ஆஸ் அ காஸ்டிங் டைரக்டராக எங்களோட மொத்த எல்லா காஸ்டிங் டைரக்டர் சார்பில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டாக் அபவுட் தட். பிகாஸ் நோ மீன்ஸ் நோ. உங்கள் ஹேண்டில் இருக்கிற விஷயத்த நாங்கள் எப்படி அதை வந்து ரிவ்யூ பண்ண முடியும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மேம், இந்த மாதிரி ஆண்களுக்குமே நடந்தது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் உங்ககிட்ட வந்து சொன்னப்போ? இல்லை, நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலி எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது ஃபைனல் கால் இஸ் த பார்ட்டிசிபெண்ட். யார் இருக்கிறாங்களோ அந்த பர்சன் தான் வந்து ஷுட் டிசைட் வாட் ஹீ ஹேஸ் டு டூ, வாட் ஹீ ஹேஸ் நாட் டு டூ. இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணணும், இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் எடுத்துக்கணும். பட் நாங்கள் மீ டூவையும் அந்த ஹேமா கமிட்டியும் வந்துட்டு நான் ஆக்சுவலி ராதிகா அப்படின்ற ஒருத்தங்க சொல்கிறது காஸ்டிங் டைரக்டராக எங்களுக்கு வந்து நீங்கள் அன்றைக்கி நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்றைக்கி சொல்கிறது அக்செப்டபிள் தான். நீங்கள் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் யாருக்கும் அது நடக்கக்கூடாது, அதனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றீங்க. ப்ரிகாஷன்ஸ் கொடுக்குறேன், ப்ரிவென்ஷன் ஓகே, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பெட்டர் யூ கேன் கிவ் அ கவுன்சிலிங். ஓகே, வரவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் செட்டப் பண்ணி விடுங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஒரு காஸ்டிங் கவுச் பற்றி கேட்குறாங்க, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் பற்றி பேசினா என்ன மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், வாட் வி ஹேவ் டன். அதை விட்டுட்டு அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு இன்றைக்கி எல்லார் மேலேயும் கேஸ் கொடுத்துட்டு இப்படி நடக்கிறத தான் வந்துட்டு நாங்களே அப்போஸ் பண்ணுறோம். ஆஸ் அ காஸ்டிங் டைரக்டராக ராதிகாவாக சொல்கிறது எனக்கு அந்த விஷயத்தில் வந்து உடன்பாடு இல்லை. பெட்டர் யூ கீப் த கவுன்சிலிங். நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து நான் சொல்கிறேன், அன்றைக்கி எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ஸ் வரல, இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க அதனால சொல்கிறீங்க, நாளைக்கு அவங்க பெரிய இடத்துல இருக்கணுன்றதுக்காக வராங்க இல்லையா? நமக்கு தெரியாதுல்ல அவங்களுக்கு என்ன விருப்பம், அவங்களுக்கு நோவா எஸ்ஸா அப்படின்றது நம்மளுக்கு நாலேஜ் இல்லை. அன்டில் அன்லெஸ் அவங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து உங்ககிட்ட ரைஸ் பண்ண, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போனேன்,
எனக்கு ஃபைனலைஸ் ஆகும்போது எனக்கு இந்த கமிட்மெண்ட்னால எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் வெல்கம். நான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு அவர் மேல கேஸ் கொடுங்க. நான் அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு பேசாத நீங்க, இன்னைக்கு பேசுறது வந்து கவுன்சிலிங்கா கன்வெர்ட் பண்ணுங்க. வரவங்கள வந்து கவுன்சிலிங் பண்ணுங்க. எப்படி ஒரு யூனியன் இருக்கோ, யூனியன்ல ஒரு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து பிஃபோர் என்டரிங் இன்டு தி மீடியா, தே ஹேவ் டு கம் அண்ட் விசிட் அஸ். அம்மா இந்த மாரிலாம் இருக்கும். இதெல்லாம் ஓகேவா? இதெல்லாம் இருக்கு. எப்பா இந்த மாரிலாம் இருக்கு. அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் குடுங்க. எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு குடுங்க. இப்போ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிக்க வரவங்க வந்து பயப்படுறாங்க இல்லையா? புதுசா வரவங்க இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து பயப்படுறாங்கல்ல. நம்ம எஸ் சொல்லணுமா? நோ சொல்லணுமா? இப்போ இந்த கமிட்டிலாம் இருக்கு. எத்தன ப்ராஜெக்ட்ஸ் வந்து லேக் ஆகுது. ஓகே. எவ்ளோ புரியுது. பேர் வந்து எவ்ளோ பேரோட ம். ஆப்பர்ச்சுனிட்டி ஹோல்ட் ஆகுது. கரெக்ட். இப்போ ஓப்பனாவே கேட்குறாங்கல்ல. ம். ஆஃப்டர் இந்த கமிட்டீஸ்லாம் வந்ததுக்கு அடுத்து தான் இப்போ காஸ்டிங் கவுச் ரொம்ப அதிகமா வி ஃபெல்ட். ஓகே.